Hello everyone, welcome to Chronicle Simplified. This video is about word and its types. The second topic of this series, English grammar from basic to advanced Tamil. Word na enna? Word is a single meaningful unit, அதாவது தனித்துவமான பொருளுள்ள ஒரு சொல். This word can be a single lettered word like I, the pronoun, or can be made up of multiple letters like hippopotamonstrosisக்கு ஃபெடாலியோஃபோபியா, அதாவது பெரிய வார்த்தைகளை பார்த்து வர்ற பயம்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி இங்கிலீஷில் ஒரு லெட்டர் வேர்டில் இருந்து 1000 லெட்டர் வேர்டு வரைக்குமே இருக்குது. இப்படி பல லெட்டர்ஸை இல்லைன்னா ஸ்மால் வேர்ட்ஸை ஜாயின் பண்ணி பெரிய பெரிய வேர்ட்ஸை உருவாக்க முடியும்னா அந்த மொழியை அக்ளூட்டினேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழும் ஒரு அக்ளூட்டினேட்டிவ் லாங்குவேஜ் தான். ஆனால் எவ்வளோ சிறிய வேர்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வேர்டாக இருந்தாலும் சரி, அத்தனையும் 9 வகையாக இங்கிலீஷில் கிளாஸிஃபை பண்ணுவோம். அந்த கிளாஸிஃபிகேஷனை தான் நாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டு என்ன பொசிஷனில் இருக்குது, என்ன ரோல் பண்ணுது, கிராமட்டிக்கல் ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து அதோட டைப்பை நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூணையும் நம்ம பார்க்கலாம். நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ். நவுன் அப்படிங்கிறது பெயர்ச்சொல். ஏதாவது ஒரு பொருளுக்கோ ஒரு நபருக்கோ ஒரு ஐடியாவையோ ஒரு பேர் சொல்லி நம்ம கூப்பிட்றத நவுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணுறது ப்ரொனவுன். இந்த நவுனுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம போடக்கூடியது ப்ரொனவுன். ஸோ இது ரெண்டையும் குவாலிஃபை பண்ணுறது அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், ராதா இஸ் ஏ பியூட்டிஃபுல் கேர்ள். இங்கே ராதா அப்படிங்கிறதும் நவுனு தான், கேர்ள் அப்படிங்கிறதும் நவுனு தான். ஆனால் அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அது என்ன பண்ணுது, அந்த கேர்ள் எப்படி இருக்கா அப்படின்னு நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுது. சி இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். இப்போ நான் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். சி, ராதாக்கு பதிலாக ஷீ போட்டிருக்கோம். இந்த ஷீங்கிறது ப்ரொனவுன். ஸோ நவுனோட பிளேஸில் நம்மளால் எதை யூஸ் பண்ண முடியும், ப்ரொனவுனையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மூணும் ஒரு குரூப், நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ். ஸோ நெக்ஸ்ட்டு வேர்பும் அட்வேர்பும். வேர்புங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்டு. ஆக்ஷன் ஒரு செயலை குறிக்கும் சொல். அட்வேர்புங்கிறது அந்த செயல் எப்படி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிற வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள், ராமா லேர்ன்ஸ் கால்குலேஷன்ஸ் குயிக்லி. ராமா எப்படி படிச்சுக்கிறான்னா ரொம்ப சீக்கிரம் படிச்சுக்கிறான், குயிக்லி. ஸோ ராமாங்கிறது நவுன், லேர்ன்ஸ் அப்படிங்கிறது வேர்ப், குயிக்லி அப்படிங்கிறது அட்வேர்ப். அவன் எப்படி படிக்கிறான், வேகமாக படிக்கிறான் அப்படின்னு அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது. அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அட்வேர்ப்னு சொல்கிறோம். இன்னொரு கீவேர்டு என்ன அப்படின்னா, இந்த அட்வேர்ப்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எல்ஒயில் முடியும். அடுத்து ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது நவுனுக்கு முன்னாடி தான் எப்போவுமே வரும். அதனால தான் அதை ப்ரீபொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன, இது ஒரு நவுனுக்கும் அந்த சென்டென்ஸில் இருக்க மற்ற வேர்ட்ஸுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், த பென் இஸ் ஆன் த டேபிள். இங்கே பாருங்கள், த டேபிள் அப்படிங்கிறது ஒரு நவுன், அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்போசிஷன் இருக்குது. இது என்ன செய்யுது, பென்னுக்கும் டேபிளுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது. த பென் இஸ் ஆன் த டேபிள், பென்னு டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு. ஸோ ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு நவுனுக்கும் மற்ற வேர்ட்ஸுக்கும், அந்த சென்டென்ஸில் இருக்க மற்ற வேர்ட்ஸுக்கும் இடையில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை காட்டுற ஒரு வேர்டு. இது எப்போவுமே நவுனுக்கு முன்னாடி தான் ப்ளேஸ் பண்ணணும். அடுத்து கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு வேர்ட்ஸை, ஃப்ரேசஸை இல்லைன்னா கிளாஸஸை கனெக்ட் பண்ணுற ஒரு வார்த்தை, அதாவது இணைக்கும் சொல். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ராமா அண்ட் ராஜா ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாவும் ராமனும் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்கிறப்ப அந்த அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இல்லைன்னா மற்றும் அப்படின்னு சொல்கிற மீனிங்கை எது கொடுக்கும், இந்த அண்டு கொடுக்கும். ஓகேவா. அடுத்து, கோபால் இஸ் குக்கிங். கோபால் சமைக்கிறார். பட் கணேஷ் இஸ் ஸ்லீப்பிங். கணேஷ் தூங்குகிறார். ஆனால் அப்படின்னு ஒரு வேர்டை கொடுத்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ கோபால் இஸ் குக்கிங் அப்படிங்கிறது தனி சென்டென்ஸ், கணேஷ் இஸ் ஸ்லீப்பிங்கிறது தனி சென்டென்ஸ். இது ரெண்டையும்
சேர்க்குற வார்த்தை எது? பட்டு. அதே மாதிரி ராமா அப்படிங்கிறது ஒரு தனி நவுன். ராஜாங்கிறதும் தனி வேர்டு. அது ரெண்டையும் சேர்க்குறது அண்ட். அடுத்து 3வது சென்டென்ஸ் பாருங்கள். although I felt tired, I completed my homework. ஸோ ஐ ஃபெல்ட் டயர்டுங்கிறது தனியான ஒரு எக்ஸ்ப்ரெஷன். நான் என்னோடய ஹோம்ஒர்க்கை நான் முடித்தேன் அப்படிங்கிறதும் ஒரு தனி எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இது ரெண்டையும் சேர்க்குறது இந்த although. எனக்கு முடியலைனாலும் நான் ஹோம்ஒர்க் பண்ணேன். அந்த ஆனாலும் இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி 2 வேர்ட்ஸை 2 ஐடியாவை நம்ம சேர்க்குறதுக்கு பயன்படுத்துகிறது தான் கன்ஜங்ஷன். அடுத்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை டைரெக்டாகவே அந்த எமோஷனை, ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். இதுக்குன்னு தனியாக டிஸ்கிரிப்டிவ் மீனிங்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது எமோஷன்ஸை காட்டுற ஒரு வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழில் நம்ம ஏதாவது கஷ்டம்னா ஐயோ அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷம்னா ஹையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இன்டர்ஜெக்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா, இதை ஒரு சென்டென்ஸோட சேர்த்து யூஸ் பண்ணால், அதாவது இந்த எக்ஸாம்பிளில் இருக்கிற மாதிரி வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இன்டர்ஜெக்ஷன் பக்கத்தில் ஒரு கமா போடணும். அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸோட எண்டில் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் போடணும். இதே அந்த இன்டர்ஜெக்ஷனை மட்டும் தனியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது பக்கத்துலேயே எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் போடணும். ஓகே, இதுதான் இதோட யூசேஜ் ரூல். இப்போ நம்ம 9 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் பார்த்துட்டோம். என்னென்ன? நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வெர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன், டிட்டர்மினர். இப்போ இந்த 9ஐயும் எப்படி 2 வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 9ஐ ஓப்பன் கிளாஸ், க்ளோஸ்டு கிளாஸ்னு 2 வகையாக பிரிப்பாங்க. அது என்ன ஓப்பன் கிளாஸ், க்ளோஸ் கிளாஸ்? ஓப்பன் கிளாஸ்னால் அதில் புது வார்த்தைகளை நம்மளால் சேர்த்துக்க முடியும். க்ளோஸ் கிளாஸ்னால் புதுசாக ஒரு வார்த்தையை உருவாக்கி சேர்க்க முடியாது. ஓப்பன் கிளாஸ்க்குள்ளே 4 பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. என்னென்ன? நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப். இந்த 4 டைப்லேயும் நம்மளால் புது வேர்ட்ஸை காயின் பண்ணி சேர்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், செல்ஃபி அப்படிங்கிறது புதுசாக நம்ம சேர்த்த நவுன். டு கூகுள், டு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம புதுசாக சேர்த்த வேர்ப்ஸ். ரீட்வீட்டட், அன்ஃப்ரெண்டட் அப்படிங்கிறதுலாம் புதுசாக சேர்க்கப்பட்ட அட்ஜெக்டிவ்ஸ். அட்வெர்பில் புதுசாக எதுவும் இன்னும் நம்ம சேர்க்கல. நம்மளால் முடிஞ்சால் பின்னாடி சேர்த்துக்கலாம், ஏன்னா அது ஓப்பன் கிளாஸில் தான் இருக்குது. க்ளோஸ்டு கிளாஸ். இதுக்குள்ளே பேலன்ஸ் இருக்க 5 டைப் ஆஃப் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சும் இருக்குது. என்னென்ன? ப்ரொனவுன், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், டிட்டர்மினர், இன்டர்ஜெக்ஷன். இந்த டைப் ஆஃப் வேர்ட்ஸில் நம்மளால் புதுசாக எந்தையுமே சேர்க்க முடியாது. ஆனால் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ ஒன் அப்படிங்கிறத ஒரு ப்ரொனவுனாக யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸை பிகின் பண்ணுறோம் அப்படின்னா, அதே ப்ரொனவுனை திரும்ப ரெஃபர் பண்ணுறதுக்கு ஹி ஆர் ஷீ தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம தே யூஸ் பண்ணிக்கலாம். இதை சிங்குலர் தே அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ஹேஸ் டு ஸ்டடி ஹார்ட் இஃப் தே வாண்ட் டு அச்சீவ் அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி ப்ரிப்போசிஷனில் ஒரு சில ப்ரிப்போசிஷனை இப்போ நம்ம ஓவர் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா, ஓவிங் டு, டியூ டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை ஓவர் யூஸ் பண்ணுறோம். கன்ஜங்ஷனில் அன்கிராமட்டிக்கலாக இந்த லைக்குங்கிறத அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் இது லைக்கு, அது லைக்கு அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சினி ஃபீல்டில் உள்ளவங்கலாம் அதிகமாக லைக்குன்னு நடுவில் சொல்லிக்குவாங்க. ஒரு ஃபில்லர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் அன்கிராமட்டிக்கல். ஆனால் தட் அப்படிங்கிற வேர்டு இது நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ அது யூஸ் பண்ண தேவை கிடையாது. அது இல்லாமல் எழுதுனா கூட அந்த சென்டென்ஸ் கரெக்டட் தான். ஹீ சேஸ் ஹீ இஸ் ஹங்க்ரி அப்படின்னு சொல்கிறது கரெக்டு தான். நடுவில் தட்டு போடணுன்னு அவசியம் கிடையாது. அடுத்து நியூ டிட்டர்மினர் எதுவுமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலை. நியூ இன்டர்ஜெக்ஷனும் நம்ம எதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணலை. இப்போ புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுற எல்லாமே பேக் ஃபார்மேஷன் தவிர நியூ இன்டர்ஜெக்ஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், லொல் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம், LOL. இதுக்கு பேர் லாஃப் அவுட் லவுட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷனை நம்ம சுருக்கி LOL அப்படின்னு யூஸ் பண்ணுறோம்.
ஸோ அவ்வளோதான் க்ளோஸ்டு கிளாஸ். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நவுன் அண்ட் இதோட டைப்ஸை பார்ப்போம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until next time, stay awesome.